வணக்கம் என் ஆரியன் மக்களே, வணக்கம் வணக்கம். இந்த சட்டையெல்லாம் அழகாக 21ஆம் தேதி திருப்பூர் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகலாம் போல், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? தேங்க்யூ எம்டிஸ், தேங்க்யூ ஸோ மச். அருமையான சட்டை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருக்கும் ஹேப்பியாக போகும். நானும் இன்னையிலேருந்து ஹேப்பியாக நான் மாற போகிறேன். அதாவது வாழ்க்கைன்னு இருந்தால் மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும். அது எனக்கு இல்லை. ஆக்சுவலாக நான் பாட்டுக்கு எப்பயும் போல் ஃப்ரீயாக தான் இருக்கேன். என் கூட இருக்கிறவளுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. நானும் அவளை பிள்ளையார்பட்டிக்கு கூட்டு போகிறேன், கணக்கம்பட்டிக்கு வரியா போவோங்கிறேன். சரி இன்றைக்கி வா, சண்டே தானே, தாராபுரம் போய் கோகுலை பார்த்துட்டு வரலாம், வா பப்பு நீ நானும் போவோங்கிறேன். ஆனால் அவள் அந்த மைண்டிலேருந்து மாறவே இல்லை. இப்போ வரைக்கும் இந்த துரோகம் எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அதே மைண்ட் தாட்லேயே அவள் போய்கிட்டு இருக்கா. சரி அது ஒரு அந்த ரணம் ஆடுறதுக்கு ஒரு 2-3 நாள் கூட ஆகலாம். சரி விட்டுருங்க. அது குத்தாலம் போனால் தான் ஏதோ குஜிலி மஸ்து பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். அது வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று கடவுளை தேடி போகணும். கடவுள்கிட்ட போய் அதுக்கு சரி ரைட்டு ஒரு 50% கடவுள்னால ஒரு தீர்வு கிடைக்கிது. நேற்று போனால் சாமி கும்பிட்டா, மனம் முருகா அழுதா, எனக்கும் விபூதி வச்சு விட்டா, அவளும் விபூதி வச்சுக்கிட்டா, நிறையா நல்ல சம்பவங்கள் நடந்துச்சு. வந்தேன், நைட்டு லைவ் போட்டேன். லைவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி போச்சு. இப்போ தான் பாயிண்ட்டுக்கே வர்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. மாமாவோட லைவ் ஏன் நைட்டு இதாச்சு, ப்ரைவேட் ஆச்சு, இல்லை ஏன் டெலீட் ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு முதல்ல நான் பதில் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கேன். ஏன்னா லைவ் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இன்றைக்கி 1/2 மணி நேரம் தான்ப்பா லைவு, என்னால் முடியலை. ஏன்னா அந்த ஊருக்கு போயிட்டு பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு உடம்பெல்லாம் ஒரே அலுப்பு, டயர்டு. அதோடு 6-7 லைவை நான் போட்டு முடிச்சுட்டு சரி ரைட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 10 மணி லைவ் வரலான்னு பார்த்தா எனக்கு அப்படியே கிருன்னு தலை சுற்றுது. காலையில் 6:30க்கு எந்திரிச்சது, தூக்கம் வேறு கண்ணை கட்டுச்சு. அதோட நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒரு மனுஷனுக்கு தூக்கத்தினாலையும் தூக்கத்தை நிப்பாட்டினாலும் அதுவும் ஒரு போதை மாதிரி தான். அப்படியே எனக்கு தூக்கம் சொக்குது, இருந்தாலும் நான் அதை சமாளித்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிட்டீங்க, அவன் பேர் என்ன, இலங்கை சுண்டல். ஏன்னா அவன் பேர் இன்னுமே அந்த பேர் கிடையாது, இனிமேல் அவன் பேர் சுண்டல். அந்த சுண்டல் என்ன பண்ணால் தேவையில்லாமல் சுமியோட லைவில் போய் உட்காந்துக்கிட்டு, சுண்டலி லைவில், அவள் பேர் இனிமேல் சுமி கிடையாது, அவள் பேர் இனிமேல் சுண்டலி. இந்த சுண்டலி லைவுக்குள்ளே போய் அந்த சுண்டலுங்கிறவன் உட்காந்துக்கிட்டு என்ன கமாண்டு போட்டிருக்கான்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டாங்க. இப்போ நான் என்னன்னா நான் ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்கேன், அவளும் மன உளைச்சலில் இருக்கா, டென்ஷனு. இதில் எங்கள் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ளே நாங்களே எதில் இருந்து எப்போ ரிலீஃப் ஆகும், அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு நம்ம எப்போ போகிறது. அடுத்த கட்ட ஸ்டேஜ்னால் உடனே ஜெயிலுக்கு போகிறது இல்லைடா, ஒரு வீடு கட்டுறதோ இல்லை ஒரு நல்லது உள்ளது வாங்குறதோ இல்லை நாங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிறதோ அதை பற்றி சொல்கிறேன். அடுத்த கட்ட ஸ்டேஜ்னால் அதுதான் ஏன் பாணியில் நீங்கள் உடனே வந்துடுவாங்க. அப்போ அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களான்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி இந்த அல்லு சில்றீங்க இந்த 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 அவள் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, சரியா? இதிலெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். தெளிவாக பேசுகிறேன், கேட்டுக்கோங்க. இதில் எதுக்கு இவன் உட்காந்துக்கிட்டு என்னைய கிறுக்கேங்கிறது, கூணு கிழவைங்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தைகளில் கமெண்ட்டை போட்டுட்டு என்னை அங்கே லைவில் அசிங்கப்படுத்துறது. நீ இங்கே பாரு, நான் ஒன்று சொல்லவா சுமி இல்லை உன் பேர் சுண்டலி, இங்கே வா. உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உன் லைவை உன் சப்போர்ட்டர்ஸ் மாத்திரம் பார்க்குறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏன் சப்போர்ட்டர்ஸ், ஏன் தங்கச்சிங்க, ஏன் மாப்பிள்ளைங்க, ஏன் சகோதரிகள், ஏன் தோழிகள், ஏன் நலம் விரும்பிகள் எல்லாரும் தான் அந்த லைவை பார்க்குறாங்க. என் லைவை மட்டும் பார்க்குறதில்ல. ஓ லைவையும் மாமா இந்த மாதிரி சொன்னாரே, இதுக்கு என்ன உங்கள் பதில், எதுக்கு நீங்கள் இந்த சுண்டலை போய் கட்டி அழுதுகிட்டே கிடக்குறீங்க, வெளியே வாங்க சுண்டலின்னு சொல்லி உன்னை கூப்பிட்றாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற, லைவில் உட்காந்துக்கிட்டு அவனை பேச விட்டு, அவன் போடுற கமெண்ட்டை படிக்க விட்டு, அடுத்தவங்களை அதை பார்த்து எனக்கு அவங்களுடைய அந்த இதை என்கிட்ட சொல்ல வைக்கிறேன். தேவையில்லாத வேலை நீ நிறையா பண்ணுற. ஏன்னா 4 பேர் இருந்தாங்கன்னா 4 லைவை பார்க்கும்போது அதில் என்னென்ன யார் யார் எங்கெங்கே போய் என்னென்ன கண்டிப்பாக கேனா போனாச்சுக்கா இருக்கேன், அவன் போய் ஒரு லைவில் கமெண்ட் போடுவேன், வேறு ஒருத்தவங்க லைவில் எனக்கு வரும். இதே மாதிரி சிக்காத்தங்கை மோகனாக இருக்கும், ஒரிஜினல் ஐடி எனக்கு மட்டும்தான் கமெண்ட் போடும். ஆனால் என்ன பண்ணுவேன், ஒருத்தன் அதே பேரில் சிக்காத்தங்கை மோகனான்னு போய் அடுத்த ஐடியில் போய் கமெண்ட் போடுறது, என்னை எம்டிஸ் கூட சேர்த்து வைங்க, நாங்கள் 2 பேரும் காதலர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி போய் அங்கே போய் ஃபேக் ஐடியில் போய் அந்த பிள்ளை பேரை கெடுக்கிறது. இந்த நேற்று கூட லைவில் வந்துட்டாங்க, சிக்காத்தங்கை மோகனாங்கிற பேரில் ஒரு ஃபேக் ஐடியை ஓப்பன் பண்ணி
என்னை பற்றி ஏதோ தப்பாக போட்டு கமெண்ட் போடுற மாதிரி நான் பார்த்தேன். உடனே பிளாக் போட்டேன். அதை பார்த்து மோகனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருச்சு. அண்ணே ஃபேக் ஐடியை பார்த்து க்ளீனாக வந்து நீங்கள் பிளாக் போட்டீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசுச்சு. சரி ரைட்டு ஓகே. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லார் லைவையும் எல்லோரும் அங்கங்கே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, யார் என்ன பேசுகிறான்னு. இவன் இந்த சுண்டல் பயவுள்ளைக்கு என்ன வேலை, இவனுக்கு என்ன வேலைங்கிறேன்னா, தேவையில்லாமல் என் பேரை இப்போ நான் நினச்சேன்னா அடுத்த நிமிஷமே அவன் உங்கள் குடுமி என் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் நான். இன்றைக்கி பார்க்குறிய 6 மணி லைவில் அவன் வந்து உனக்கு ஸ்பேனராக வரமாட்டான். அவனை ஸ்பேனரே எடுத்து விட்டு நம்பரையும் பிளாக் போடவா நான் அவனுடைய ஐடியை. சரி வேணா போய் தொலையட்டும். சரி நம்ம ஒரு பக்கம் இருக்கிறோம், ஒதுங்கிட்டோம். எனக்கு சூர்யா கூட தான் வாழ்க்கைங்கிறது 90% முடிவாகி போய்கிட்டு இருக்கு. உன் கூட வந்து ஒரு 10% இல்லைன்னு இன்றைக்கெலாம் வந்து சண்டே நான் என்ன பண்ணியிருப்பேன், உங்களுக்கு ஃபோனை போட்டு ஏதாவது வேணுமா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது நல்லது பொழுது வாங்கிட்டு வரவா, இல்லை ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டு என் பேரனை பார்க்குறதுக்கும் உன்னையை பார்க்கவும் என் மையனை பார்க்குறதுக்கும் நான் நேரம் வந்திருப்பேன். நான் ஏன் வரலை? என்னை வரவிடாத அளவுக்கு மனசை வந்து நீங்கள் வெறுப்பாக்கிட்டீங்க. ஒரு மனுஷனை வந்து ஒரு அளவு வந்து டார்கெட் பண்ணணும். சும்மா 24 ஹவர்ஸும் என்னையவே உட்காந்துக்கிட்டு நான் வந்து உன்னை பேசவும் இல்லை. அதே மாதிரி அவனையும் அந்த சுண்டல் பயவுலையும் நான் பேசலை. நான் என் பொழப்பை பார்த்துக்கிட்டு நாங்கள் எங்கேயோ வீடியோ போடுறோமா, பிள்ளையார்பட்டி போகிறோமா, விழாக்கு எடுக்கிறோமா, லட்சுமி பேர் என்ன, லட்சுமி குபேரர் கோயிலுக்கு போனோமா, 4 விழாக்கு எடுத்து போட்டோமா, நொங்கு தின்னோமா, அதை நோண்டி தின்னோமா, அப்படி வீடியோ தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் யாரோட வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு அவனை ஏவி விட்டுக்கிட்டு அவன் உனக்கு விளக்கு பிடிச்சிக்கிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு உனக்கு வந்து வர்ற கமெண்ட்டு நல்ல கமெண்ட் போடுறவங்கள பூரா டெலீட் பண்ணி விட்டுக்கிட்டு. இதில் எனக்கு வந்த தகவல் என்னன்னு நான் சொல்லவா, சில பேர் போய் அங்கே கமெண்ட் போடுறாங்களாம், ஏக்கா உங்களுக்கு இந்த பொழப்பு, நம்ம அண்ணன் நல்லா இருக்கார், ஜம்முன்னு இருக்கார், அவர் கூட வந்து வாழ்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கக்கா, அண்ணன் எப்படி திரும்பி உங்கள் கூட வந்துடுவாருக்கா, அவர் கூட வந்து சேர்ந்து வாழுங்கக்கா, உங்கள் பேரையும் கூட சேர்ந்து குற்றாலம் போங்க, அவரை கூட்டிகிட்டு எங்கேயாவது கொடைக்கானல், குற்றாலம், ஊட்டி, ஏற்காடு ஏதாவது சுற்றுலாத்தலங்களுக்கு போங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டால் அந்த மாதிரி கமெண்டெல்லாம் அழிச்சிடுறதான். அவளை மூளைச்செலவை பண்ணி வச்சுருக்கேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவள் சரி இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, இப்போ சென்னையில் இருக்கிறவங்கன்னே வச்சுக்கிறோமே, அவங்க ஒரு காலத்தில் என் அண்ணனுக்கு நான் செய்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லி பேசினவங்களையே இன்றைக்கி கமெண்ட்டை போட்டு 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 மண்டையை கழுவி இன்றைக்கி எங்களுக்கு எதிரியாக்கி விட்டாங்க. இதை நான் எதுக்கு ஒரு பேச்சுக்கு தான் ஒரு ஊடால சொல்லுவேன். அதுக்காக வந்துட்டு எதுவுமே பேசக்கூடாதுன்னெலாம் கருத்து சுதந்திரம் இல்லை. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு கமெண்ட் பண்ணுறவன் கையில் தான் இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. யாராக இருந்தாலும் திடீர்னு பார்த்தா ஒரு பணம் வந்து ஒரு 1,50,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும். பார்த்தா ஒரு எச்சக்கலை முண்டை வந்து பொருளை கிளப்பி விட்டுறது 15 லட்சம்னு. உடனே என்ன பண்ணுறது, அதை கொண்டு வந்து கமெண்டாக நம்மக்கிட்ட போடுறது, 15 லட்சம் தரணுமாமே, ஏமாந்துட்டாலாமே அப்படிங்கிறது, அதில் ஒரு மன உளைச்சலை கொடுக்குறது. இப்படி ஒரு உதாரணத்துக்கு நிறையா சொல்லலாம். இப்படித்தான் வந்து இந்த சுகைலுங்கிற இது சுமியோட ஐடியில் வந்து இந்த சுண்டல் பைய ஸ்பேனராக இருந்துக்கிட்டு சுமிக்கு வந்து ஒரு 4 பேர் நல்ல அறிவுரை சொல்லுவாங்க. அக்கா இப்படி போகாதீங்க, அக்கா இவன் வேணாம், இவனை பார்த்தாலே வந்து இவன் முகத்திலேயே வந்து எழுதி ஒட்டியிருக்கு, இவன் வந்து ஒரு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா இதை பூரா டெலீட் பண்ணிடுறது. அண்ணன் கூட போய் குடும்பம் நடத்துங்க, மாமா தான் நல்லவருன்னு சொல்லி ஏதாவது கமெண்ட் போட்டால் அழிச்சிடுறது. இப்படியே பண்ணால் அவள் என்றைக்கு திருந்துறது? அவளை எப்படி நீ என்ன நினச்சி வச்சுருக்க நான் கேட்குறேன். இல்லை அவளை வந்து அப்படியே மண்டையை கழுவி இப்போ பிரிச்சுட்டேன். ஆக்சுவலாக எனக்கும் என் குடும்பத்துக்கும் இருந்த கொஞ்சம் நெஞ்ச தொடர்பும் அத்து போயிடுச்சு. முந்தி இருந்த குடும்பமாக இப்போ நான் வந்து என் குடும்பத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பாருங்கள். முந்திலாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாளாவது நான் வீடியோ போட்டுருவேன் அங்கே போய், இல்லை 15 நாளைக்கு ஒரு காயாவது அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவேன். இல்லை யூடியூப் சம்பளம் வந்தவொன்னையாவது ஏதாவது கையில் காசை கொடுத்துட்டு பலசரக்கு சாமான் இந்தப்பா வாங்கிக்கப்பா, இந்த செலவுக்கு வச்சுக்கப்பா, ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமையும். சூர்யாவுக்கு தெரியும் சில விஷயங்கள், தெரியாமையும் போகும். அவள் எப்படி வந்து அவள் புருஷனுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சோ தெரியாமல் காசு கொடுக்குறா, தெரிஞ்சோ தெரியாமல் யாருக்கிட்டே பணத்தை சேர்த்து வச்சா. இதே மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவள் எப்படி வந்து தான் குடும்பம், தான் அம்மா, தான் அன்னைங்க, தான் பிள்ளை அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் பார்க்குறாலோ, நான் அவள் விஷயத்தில் தலையிடுறதில்ல. அதே மாதிரி இப்போ நான் துணிஞ்சிட்டேன். ஏன்னா இவளுக்கு பயந்த போன காலம்லாம் முடிஞ்சு போச்சு. சில விஷயங்கள் வெளியில் வரும் பொழுது நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கலாம். நீ யோக்கியமான்னு நான் கேட்பேன்ல. இதே வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே உனக்காகவே வாழ்கிறேன், எந்த பணமும் யாருக்கிட்டேயுமே வந்து நான் சேமிக்கலை, நானாக தான் வச்சுருக்கேன், உனக்கு தெரியாமல் ஒரு நயா பைசா கூட வெளியே போகல
அப்படி இருந்தால் இவ சொல்கிறத நான் கேட்கலாம். ஆனால் இவளே ஒரு எப்படி சொல்கிறது, அதை வேறு மாதிரி நான் சொல்லலாம். வேணாம், நம்ம அவளை மேற்கொண்டு ரணமாக்கக்கூடாது. யார் வாங்கி வைக்க நக்குனா? இவன் என்னடா மெண்டலாடா, காசுக்கு காருக்கு டிவுக்கு கொடுத்தா, இதில் நான் வாங்கி வலிச்சு நக்குனேன்னா உங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு கொண்டு போய் சுமிக்கிட்ட கொடுத்தேனே நான் கேட்குறேன். அந்த காசை கொண்டு போய் உங்ககிட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டோ இல்லை திருடி கொண்டு போய் கொடுத்தா அது தப்பு. நியாயமாகவே என் குடும்பத்துக்காக என் மகனுக்கு ஒரு டயர் வாங்குறதுக்காக ஒரு 4000 ரூபாயை நான் எடுத்தேன். அதையே கண்டுபிடிச்சி என்னை ஏறுன்னு ஏறுனான். என்னைய குறவலையில் காலை தூக்கி வச்சு என்ன மிதிச்சாங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவளை ஏமாற்றிட்டு போய் நான் காசு சம்பாரித்து போய் என் குடும்பத்தை கொடுத்தேனா? இல்லை, நான் ஒன்று சொல்லவா, என்னால் வாழ்க்கப்பட்டவங்க, என்னால் நான் போடுற பிச்சையில் வாழ்கிற எச்சைகள்லாம் இந்த அங்கே இருக்குது, இந்த வீட்டில் இருந்தால் நல்லா தான் உலாவிக்கிட்டு இருக்குது. ஆனால் நான் ஒருத்தன் தான் என் காசை நானே அனுபவிக்க முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இவளை நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டால் இவனால் தாங்க முடியுமா? யாரை கேட்டு நீ உன் வீடு இருக்குது இங்கே நீ சேர்க்க வேண்டியதானே? எல்லா தாய்மார்களும் குடும்பத்தில் உள்ளவங்களும் எப்படி பண்ணுறாங்க? ஒரு அரிசி பானையிலையோ ஒரு புளிப்பானையிலையோ இல்லை வேறு உண்டியல்லையோ புருஷனுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ, நான் வாடகை புருஷன் தான் இல்லைன்னு சொல்லலை, என்கிட்டயே எனக்கு தெரியாமல் காசு சேர்க்குறதா இருந்தால் நீ ஏகப்பட்ட இடம் வீட்டில் இருக்குல்ல, இதை விட்டுவிட்டு எதுக்கு போய்கிட்டு வேலியில் போகிறத பிடிச்சி எதுக்கு வேட்டிக்குள்ளே போடுற? இது உனக்கு தேவையில்லாத வேலை தானே. இப்படி தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னை மைண்டை டைவெர்ட் ஆகிறதுக்கே எங்கேயோ ரிங்டோன் அடிக்குது பாருங்கள். நிப்பாட்டுறேன் இருங்க. ஆனாயிருச்சா? அதனால் அவங்கவுங்க முதுகில் 1008 அழுக்கு இருக்குது, அவங்கக்கிட்ட 1008 பிரச்சனை இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. எனக்கு இந்த பார்த்தீங்களா, பேச வந்ததே டாப்பிக்கே மறந்து போய் வேறு எங்கிட்டோ போயிட்டேன், டைவெர்ட் ஆகி. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சுமி விஷயத்தோடு நான் பேசி நான் முடிக்கிறேன். காரணம் இல்லாமல் நிறையா வள குலன்னு பேசுகிறதுலாம் எனக்கு வேணாம். தேவையில்லாமல் அவன் உட்காந்துக்கிட்டு நேற்று லைவை ஏன் ப்ரைவேட்டு போட்டேன்னா, அதில் நிறைய கெட்ட வார்த்தைகளை விட்டுட்டேன். 1000 பேர் பார்த்த லைவை நான் அதை ஆன் பண்ணி விட்டேன்னா 10,000 பேர் பார்ப்பேன், 20,000 பேர் பார்ப்பேன். எனக்குன்னு ஒரு நேம் இருக்குது. மாமா நல்லவர், அன்னை வாயிலிருந்து வார்த்தைகள் வராது, இந்த வருங்க எனக்குன்னு ஒரு நேம் இருக்குதுன்னு சொல்கிறேன். நக்கலாக சிரிச்சிட்டு போகிறான். நான் கேட்குறேன், இப்படிலாம் பண்ணும்போது கோவம் வருமா வராதா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 பேர் அந்த லைவை பார்த்துருக்கானா, நான் ஏன் ப்ரைவேட் பண்ணேன்? கெட்ட வார்த்தைகளை அதில் விட்டுட்டேன். யாருக்கும் பயந்து போய் லைவை நான் ப்ரைவேட் பண்ணலை. நான் பயந்தோழியா? கடவுள் மேலே ஆணையா, எங்கள் அம்மா மேலே சத்தியமா, என் மேலே பப்பு மேலே சத்தியமா, ஏன் மக்கள், ஏன் தங்கச்சிங்க, எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. அண்ணே நல்லவர், அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வராது. சூர்யாக்கா கூட கெட்ட வார்த்தை பேசும். ஆனால் அண்ணே எப்பயுமே யார் கெட்ட வார்த்தை பேசினாலும் அதை தடுக்கிறவர், நேர்மையானவர், நீதியானவர். உனக்கு வேலை கிடக்குங்கிறதுக்காக என்ன அவனை சொல்கிற? இதுக்கு தாங்க நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் லைவ் போடுறது, வீடியோ போடுறது, தெரியுதா? எனக்குன்னு பேச்சு சுதந்திரம் கூட இல்லை. நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், 4 பேர் வாயை மூடு, சும்மா போட்டுக்கிட்டு ஒன்று பேசிக்கிட்டு இருந்தால் ஊடால பேசக்கூடாது. ஆளைப்பார். லைவை ப்ரைவேட் பண்ணதுக்கு காரணம், லைவில் சில வார்த்தைகளை விட்டேங்க, ப்ரைவேட் பண்ணது அதாங்க காரணம். தேவையில்லாமல் கெட்ட வார்த்தை பேசினேன். அதனால் எனது சகோதரிகள், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த லைவை ஒரு 1000 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நான் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு அதை ஒரு 10,000 20,000 பேர் பார்த்தா என்ன ஆகும்? என் பேர் கெட்டு போகும். எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அது உண்மை தான். இவள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இவளை மாதிரி நான் என்ன பாண்டையா? ஒரு நாளைக்கு போட்ட அந்த பழைய இத்து போன பைத்தியக்கார கிளவி மாதிரி ஒரு 10 நைட்டி வச்சுருக்கா, போட்டதையே போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு டீசெண்ட். வாழ்க்கையில் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. எனக்காக ஒரு சில பேர் எனக்கு ஒரு காலத்தில் செஞ்சாங்க, எனக்கு சட்டை எடுத்து கொடுத்தாங்க. காலம் மாற மாற என்ன அது இங்கே வருங்கடா, நேற்று வச்ச இங்கே காட்டுறி, மரியாதையாக காட்டு, இதெல்லாம் இங்கே வரு. நேற்று வாங்கின நொங்கு, இதை வச்சுக்கிட்டு இன்னும் என்ன சுற்றிக்கிட்டு திடுறா படுறாவ பாருங்க. மெண்டலு நொங்க வாங்கி தின்னமா அங்கேயே கீழே போட்டு வந்தோமான்னு இல்லாமல் கிறுக்கச்சி மாதிரி நொங்குட எதை கொண்டு என்ன இது செய்ய போகிறாள? இந்த வண்டி நொங்கு வண்டி செய்வாங்க பாரு, டிம்முக்கு டிம்முக்கு டிம் டிம்முக்கு டிம்முக்கு டிம் டிம்முக்கு டிம்முக்கு டிம்னு அப்படியே வண்டி செஞ்சுட்டு ஓட்ட போகிறாளா? மெண்டலு முகரைய பாரு. எனக்கு அமைஞ்சது பூரா மெண்டலு. அந்த பக்கம் ஒன்று சுண்டல், இன்னொன்று சுண்டலி.
ஆளாளுக்கு பூரா மெண்டல் குரூப்பாக இருக்குது கருமம். இதில் நான் ஒருத்தன் தாண்டா நல்லவன். நானும் கூடிய சீக்கிரம் பைத்தியம் பிடிச்சி மண்டையிலனா ஞேன்னு கொட்டிக்கிட்டே தெரிய போகிறேன். வேறு வழி இல்லை இவளுக்கிட்ட குப்பை கொட்டுறதுக்கு. கருமம் எங்கிட்டு போனாலும் பிரச்சனை. வாயை திறந்தா பிரச்சனை, வாயை மூடுனா பிரச்சனை. அந்த பக்கம் ஆடியோ, இந்த பக்கம் ஆடியோ, இந்த பக்கம் ரெக்கார்டிங்கு, அந்த பக்கம் ரெக்கார்டிங்கு. இந்த பக்கம் பார்த்தா என்னை கொலை பண்ண முயற்சியான், அந்த பக்கம் பார்த்தா 15 லட்சம் ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்களாம். இப்படி அவதூறு பரப்புறவர்களுக்கு பூரா ஒரு ஆப்பு வைக்க போகிறேன். நான் உண்மையிலே கிளம்ப போகிறேன். இப்போ போய் நேராக சைபர் கிரைமில் போய் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு அதே போல் வக்கீல் நோட்டீஸும் அனுப்ப போகிறேன். இந்த 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 எச்சக்கலைகளுக்கெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? நான் சொல்கிறது யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தேவையில்லாமல் பொருளியை கிளப்பி விடுறது இந்த வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு அவங்க பொழப்பை பார்த்துக்கிட்டு போங்க. அவ்வளோதான். நான் சொல்கிறது ஒரே ஒரு ஆளை, அது எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு எச்சக்கலையை சொல்கிறேன். ஆன்லைனில் அவுத்து காட்டுறவ ஒருத்தி, அவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? அவங்கவுங்க வேலையை பாருங்கள். அவ்வளோதான் சொல்லுவேன். தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்காதீங்க. நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போகல. இந்த இப்போ அநேகமாக கோகுலை பார்க்குறதுக்கு தாராபுரம் போனாலும் போகலாம், இல்லைனாலும் இல்லை. எங்கள் மைண்டை பொறுத்தது. இல்லையா இந்த ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், திலீப்பா, இவனை அனுப்பி விட்டு நீ போய் பார்த்துட்டு வாடா கோகுலன்னு சொல்லி அனுப்புனாலும் அனுப்பலாம். சொல்ல முடியாது, எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஒரு 15-20 நாளாக ஒரே டிப்ரெஷன். மைண்டு பூரா அப்படியே ரிலாக்ஸ் இல்லாமல் தவிக்கிறோம். ஆமாம், அதுக்காக ஒரு சின்ன பிளான் போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்கேன்னா நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்கடா. அது என்ன மீன்? மத்தி மீனும் ஜிலேபி கண்டையும். வெறும் மீனாக சாப்பிட்டா எங்களுக்கு உள்ளே இறங்காது. சரி, ஏதோ சில பல உற்சாக பானங்களையோ இல்லை என்னது சொல்லக்கூடாதுங்கிறியா? சரி விடு, சொல்லலை. நாங்கள் வெறுஞ்சோரை சாப்பிட்டு வெறும் மீன் குழம்பை சாப்பிட்டு நாங்கள் இருக்கிறோம்டா. சரிடா, சரிப்பா அவன் கிளம்புறானா இல்லையா? எதுவும் இல்லைப்பா, ஒன்றும் நடக்காது. நீங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது. உங்கள் வாயில் உளுந்து தான் இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு போச்சு. குஜிலி மஸ்தும் இல்லை, குற்றாலமும் இல்லை. குற்றாலம் போகலான்னு ஒரு பிளானை போட்டால் அதையும் நிப்பாட்டியாச்சு. இனிமேல் எங்கேயுமே போகிற ஐடியா இல்லை. கோயிலாக குளமாக ஏறி இறங்க போகிறோம். ஓகேவா? பாய்.